அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாத கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குரு, அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. புதன் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், கேது, சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்காங்க. சனி பாருங்கள் வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். புரட்டாசி மாதம் பாருங்கள் 2ஆம் தேதி பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாரு. அதாவது சுக்கிரன் பாருங்கள் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து அப்புறம் துலாமிலிருந்து விருச்சிக ராசிக்கு வர்றார். புதன் சிம்ம ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அப்புறம் மிதுன ராசியிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்துடுறார். புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாங்க. சுபகிரகம் புதனும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம். இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்னன்னு எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். ராசி பலன்கிறது பார்த்திங்கன்னா ராசி பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். ராசி பலனில் ஜென்ரலான ஒரு பலன், பொதுவான பலன். அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. 10 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் 55 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க 70-80 வயசு வரைக்குமே இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நடந்தோம்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் நம்ம பார்த்தா தான் டீப்பாக நம்ம சொல்ல முடியும். லக்னம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், அந்த ஆன்மா எப்படி என்னென்ன அனுபவிக்க போகுது, நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா 100% நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் எப்பவுமே பார்த்திங்கன்னா 15-20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80-85% பேசும். சரிங்களா? அதனால தான் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கங்கிற சொல்கிறது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள் பாருங்கள் வேகமுடையவர்களாக இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருப்பாங்க. ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களாம் பாருங்கள் டக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அதில் தொழில் மூலமாக நிறைய லாபங்கள் சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க தான், அதாவது சம்பாதிக்கக்கூடிய நோக்கம் கொண்டவங்க தான் மகர ராசி நேயர்கள். உழைப்புக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். வேகம் விவேகம் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசி நேயர்கள். எந்த ஒரு வேலையும் சரி, எந்த ஒரு தொழிலும் அவங்க கையில் கொடுத்தா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க, ப்ராப்பராக செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா உழைப்புக்குண்டான ராசி மகர ராசி. ஏன்னா கர்மக்காரகன் சனி, சனியோட ராசியில் பிறந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க மகர ராசி நேயர்கள். அதாவது பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் மகர ராசி நேயர்கள் பெரிய கோடீஸ்வரங்களாம் பாருங்கள், கொடி கட்டி பறக்கிறவங்களாம் பாருங்கள் ஒரு சில மகர ராசி நேயர்கள் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு டைம் சரியில்லாம் போயிட்டுருக்கு. நேரம் 7.5 சனி கடைசி பகுதியில் இருக்கீங்க. ஆனால் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போ தான் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல வெளியே வந்துட்டுருக்கீங்க. இனிமேல் உங்கள் தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இழந்த வேலை உங்களுக்கு கைப்பற்ற போகிறீங்க. புதிய வேலை கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மாதம் பாருங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தை தேடி போகிறீங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது ஒரு சந்தேகம் கிடையாது. 5ஆம் இடத்துல குரு இருக்கார், உங்கள் ராசி பார்க்குறார். நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. அது இந்த மாதம் முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ தொழிலுக்கு உண்டான பிளானட் 10ஆம் இடத்துக்கு வரனால இந்த மாதம் புரட்டாசி 2ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்க்க முடியும். புரட்டாசி 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கும். தொழிலில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அருமையான மாதம் இந்த மாதம். தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறாங்கன்னு சொல்லிடலாம். மகர ராசினர் என்னென்னமெல்லாம் இழந்தீங்களோ
என்னென்னலாம் நீங்கள் இழந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் கைப்பற்றக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். சரிங்களா? அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இந்த மாதமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. புதன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிற அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, தொழில் தொடங்க போகிறீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. 5ல் குரு இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், இஷ்டதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். எதிர்ப்புகள் இருந்தால் கூட எதிரி இல்லாமல் போவாங்க. உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, வேலை செய்கிற இடத்துலையும் தொழிலையும், அதெல்லாமே இந்த மாதம் நிவர்த்தி ஆக போகுது. எதிரி இல்லாத மாதம் தான் இந்த மாதம், புரட்டாசி மாதம். புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வராருங்க. மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பாருங்கள், மனசில் இருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, மனசில் இருந்த பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்க போகிறீங்க. நல்லா இருக்க போகிறீங்க. புரட்டாசி 24ஆம் தேதி புதன் வந்து பாருங்கள், அவர் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். தர்ம கர்மாதிபதி யோகம். சொந்த தொழிலில் ஜெயிச்சு சாதிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், மகர ராசி நேயர்களே உழைப்புக்கு சொந்தக்காரங்க எந்த ஒரு தொழிலும் இருந்தாலும் அவங்க அதில் பொடி கட்டி பறப்பாங்க. ஏன்னா ஒரு தொழில் பண்ண கையில் தொழில்னு வந்துட்டாலே அதில் இருந்து சக்ஸஸ் பார்த்துருவாங்க. என்ன நேரங்காலம் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது, ஆனால் இந்த மாதம் புரட்டாசி மாதம் அருமையான மாதம், சந்தேகமே கிடையாது. வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த நெகட்டிவ்ங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. செவ்வாய் உபஜயஸ்தானத்தில் இருக்கார், குரு நல்லா இருக்கார், ராகு நல்லா இருக்கார், சனி ஒரு வக்ரமாகி 2ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு குரு ராசி பார்க்குறாரு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால நினச்சபடி உங்களுக்கு வேலை கிடைக்கும், இழந்த வேலை கிடைக்கும். புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்க போகுது. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம் இந்த மாதம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணுவீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரிங்களா? சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே அமைஞ்சிடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. மொத்தத்தில் சொல்லப்போனால் மனசில் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தரமான மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். எல்லா மகர ராசி நேயர்களும் நல்லா இருக்க போகிறீங்க, அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் ஏஜ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கர்மா, என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவில் இருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் இருக்கீங்களா, இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது, எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.